ரெடிமேட் ப்ளவுஸோட கப் ரிமூவ் பண்ணுறதுல இது வந்து செகண்ட் டைப்பு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்டர் நாட் பிடிக்கிற இடத்துல வந்துட்டு உள்ள கப்ப வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அப்போ ஃப்ரண்ட் வழியா நம்ம எடுக்க முடியாது. இந்த மாரி சைட் வே வழியா தான் எடுக்க முடியும். இது ஆர்ம் ஹோல்லேருந்து கரெக்ட்டா ஒரு 2 இன்ச்சஸ்க்கு நீங்க லைட்டா வந்து அந்த ஸ்டிச்சஸ பிரிச்சு விட்டுட்டு, ஃப்ரண்ட் போர்ஷனோடைய மெயின் கிளாத்துக்கும், லைனிங் கிளாத்துக்கும் நடுவுல தான் இந்த இது பீஸ் இருக்கும். ஸோ, அந்த இத வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாரி வெளிய எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்ல வந்து ஸ்டிச்சிங் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு மெஷர்மென்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, மேலேருந்து ஒரே ஸ்டிச்சிங்காவே இந்த மாரி நீங்க போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரேரா தான் வந்து இந்த மாரியான கப் ஸ்டிச்சிங் இருக்கும். ஸோ, அது வந்துட்டு நீங்க சைட் வே வழியா நீங்க இந்த மாரி எடுத்துக்கலாம். ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோவ இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஈஸியா கப் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின வீடியோ நான் குடுத்துருக்கிறேன். கண்டிப்பா நீங்க அதையும் வாட்ச் பண்ணுங்க. பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே கிளையண்ட் நம்மகிட்ட இந்த மாரி ஒர்க் குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க குடுத்த ஃபினிஷிங்க அப்படியே நம்ம ரிட்டர்ன் குடுக்கணும். ஸோ, அது ரொம்ப மெயினு. பார்த்துக்கோங்க.